இந்த சம்மருக்கு டெலிஷியஸான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் பவுலில் 1/2 கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதிலே பைனாப்பிள் ஃப்ளேவரும் இருக்குது, பட் அது இதுக்கு செட் ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், லம்ப்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. சாஸ்பேனில் 500 ml மில்க் சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சுருக்கேன். பால் சூடானதும் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிக்கலாம். பாயில் ஆயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கஸ்டர்டை உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது திக் கன்சிஸ்டன்சி ஆகும். இது கொஞ்சம் சில்லுன்னு ஆகிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் 2 hours வைக்கிறேன். இன்னொரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சியா சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 15 to 20 minutes இது சோக் ஆகட்டும். 2 hours ஆயிடுச்சு. பால் நல்லா சில்லுன்னு இருக்குது. நம்ம ரொம்ப திக்காக பண்ணியிருந்தோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது ரொம்ப திக்காயிடும். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வைக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கிறேன். கிரேப் சேர்த்துக்கிறேன். பொமோகிரானட் சேர்த்துக்கிறேன். ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். பனானா சேர்த்துக்கிறேன். மேங்கோ சேர்த்துக்கிறேன். சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஈவன் நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஸோ இதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கும்போது ரொம்ப டெலிஷியஸாக யம்மியாக இருக்கும். கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். பாய்.